கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. 52 வாட்ஸ் எல்இடி டியூப்லைட் வாங்கியிருக்கேன். கண்ணாடி டோர் கிட்ட வந்து துணியெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த கண்ணாடி டோர்ட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா இருக்கு. நான் 52 வாட்ஸ் வந்து எல்இடி டியூப்லைட் வாங்கியிருக்கேன். அத கொஞ்சம் மாட்டி குடுங்க என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். அந்த கஸ்டமர் கேட்ட மாரியே அந்த டியூப்லைட்ட மாட்டி குடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, கடையோட நேம் போர்டு வந்து எல்இடில போட்டிருக்கு. அந்த போர்டு வந்து 1 மாசமா எரியலன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. உங்க எல்இடி போர்டு பண்ணவருடைய கூப்பிட்டு அத காமிச்சுங்க சார் சொல்லியிருந்தேன். இல்ல அது என்னன்னு மட்டும் லைன்லாம் கரெக்ட்டா போதா மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. நான் அந்த போர்ட செக் பண்ணியிருந்தேன். எப்பவுமே கடையில இருக்க அந்த நேம் போர்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்இடி போர்ட்ல அந்த லெட்டர்ஸ்க்குள்ள வந்து எல்இடி ஒட்டிடுவாங்க ஃபுல்லா. அது உள்ள இருக்க அந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துன்னு வந்து, அந்த லெட்டர்ஸ் உள்ளேருந்து வர ஒயர பார்த்தீங்கன்னா, ரெட்டு, பிளாக் 2 கலர் ஒயர் போட்டிருப்பாங்க. எல்லா லெட்டர்ஸ்லேருந்து வெளில லெட்டர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டுக்குலாம் எப்படி சோக் வருதோ அது மாரி, இந்த நேம் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிசி வைப்பாங்க. அந்த எஸ்எம்பிசில பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். இந்த எல்இடிலேருந்து வர அந்த லைன வந்து பிளாக் ஒயர் வந்து மைனஸ்லயும், ரெட் ஒயர் வந்து ப்ளஸ்லயும் குடுப்பாங்க. அந்த சோக்குல மெயின்ல வந்து எல், என்ன்னு இருக்கும். ஃபேஸ் வந்து எல்லையும், நியூட்ரல் வந்து என்லயும் குடுக்கணும். இந்த எல்இடி போர்டு எரியலன்னும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த எஸ்எம்பிஎஸ் எங்க இருக்குன்னு பார்த்து அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கடை அடி சைடுல அந்த எல்இடி லைட்ட பிரிச்சுட்டு செக் பண்ணியிருந்தேன் எஸ்எம்பிஎஸ் எங்க இருக்குன்னு. அது ஒரு லைட் உள் சைடு இருந்தது. அத பிரிச்சு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும்போது கடை போர்டுக்கு மேல் சைடுலேருந்து தண்ணி இறங்கி, மழை தண்ணி இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபுல்லா வந்து தண்ணி உள்ள போயிட்டுருக்கு எஸ்எம்பிஎஸ்ல. அந்த எஸ்எம்பிஎஸ் ஷார்ட் ஆனனால போர்ட் லைட் எரியாமயும் இருக்கலாம். இந்த எஸ்எம்பிஎஸ் வேணா புதுசா வாங்கிட்டு வாங்க. புதுசுக்கு லைன் குடுத்து பார்ப்போம். லைட் போர்டு எரிஞ்சிச்சுன்னா, எஸ்எம்பிஎஸ் தான் ஃபால்ட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணேன் சார் சொல்லியிருந்தேன். இந்த மாரி அந்த கஸ்டமர் போயிட்டு அந்த எஸ்எம்பிஎஸ் வாங்கிட்டு வந்தாரு. புது எஸ்எம்பிஎஸ்க்கு லைன் போட்டு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, நேம் போர்டு எரியுது. அப்போ அந்த எஸ்எம்பிஎஸ் தான் ஃபால்ட் தண்ணி இறங்குனனால தான் ஃபால்ட் ஆயிட்டுருக்கு. அவரு வாங்கிட்டு வந்த எஸ்எம்பிஎஸ ஒரு செங்கல் ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு மேல வச்சு தண்ணி படாத மாரி, அந்த போர்டு வழியா ஹைட்டா வச்சுட்டேன். ஆனா, இதில தண்ணீர் படாதுன்னுலாம் சொல்ல முடியாது சார். மேலேருந்து நீங்க தண்ணி வராத மாரி கரெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன் கஸ்டமர்ட்ட. உங்க கடையிலயும் ஏதோ போர்ட்ல இந்த மாரி செட் பண்ணும்போது எல்இடி போர்டு, இந்த எஸ்எம்பிஎஸ்ஸ மட்டும் தனியா தண்ணி படாத இடத்துல செட் பண்ணுங்க. இந்த மாரி லைட் போர்டு உள்ளயே செட் பண்ணாம, அந்த லெட்டர்ஸ்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் ஒயர தண்ணி படாத இடத்துல அந்த எஸ்எம்பிஎஸ்ஸ வச்சுட்டு, அந்த எல்இடி லெட்டர்ஸோட ஒயர் எடுத்து அதில ஜாயின் பண்ணது நல்லது. அப்படியும் இல்லன்னா, இந்த மாரி ஏசிபி ஷீட்லாம் செட் பண்ணும்போது, கேப்லாம் இல்லாம இருக்கா? அந்த கேப்லலாம் கரெக்ட்டா சீலண்ட் வச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்க கடையிலயும் மழை டைம்ல இந்த மாரி ப்ராப்ளம் ஆகி இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் ஃபால்ட் ஆகலாம். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.